ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எல்லாருமே கேட்ட மோஸ்ட் ரெக்வஸ்டட் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி ரொட்டீன் பற்றி தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேங்க. நான் லாஸ்ட் 2 மந்த்ஸாகவே என்னோட வெயிட் லாஸ் ரொட்டீன் ஃபுட்டு நான் மினி பிளாக்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கேங்க. என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் டேவே ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எப்படி சிஸ்டர் 47 கேஜி வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் மேரேஜ் டைம்ல ஒரு 56 கிலோ தாங்க இருக்கு. மேரேஜ் முடிஞ்சு ஒரு 2 மந்த்ஸ்லயே நாங்க யூஎஸ் போயிட்டோம். அங்க போயிட்டு ஜெட்லாக் இருந்தது. அதுக்கப்புறம் வெளியெல்லாம் ஃபுட்டு சாப்பிட்டு ஒரு 6-7 மாசத்துலயே நான் 65 கிலோ போயிட்டேன். எனக்கு அதுக்கு தெரியல, எப்படி அவ்வளோ வெயிட் கெயின் ஆனன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு நாளைக்கு 5 to 6 டைம் டீ காஃபி குடிக்கிறவங்க. ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப எச்சு கம்மியாக தாங்க இருக்கும். காலையில் 10 மணிக்கு சாப்பிட்றது, லஞ்ச் 3 மணிக்கு சாப்பிட்றது, டின்னர் 9:30க்கு சாப்பிட்றது, இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. அன்டைமில் நிறைய சாப்பிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 65 கிலோ போயிட்டேன். என்னால் ஒரு நார்மல் வேலையை கூட செய்ய முடியலைங்க. கீழே உட்காந்தா எந்திரிக்க முடியல. அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் தான் எப்படி வெயிட் கம்மி பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேங்க. ஸோ எது எது சாப்பிடாம இருந்தால் வெயிட் ஏறாமல் இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது தான் யூடியூப்பில் நான் செக் பண்ணி பார்த்தேங்க. அதில் தான் இந்த கார்போஹைட்ரேட் கம்மியாக எடுத்துக்கணும், ஸ்வீட் எதுவுமே சாப்பிடக்கூடாது, ஒயிட் கலராக இருக்கிறது எதுவுமே சாப்பிடக்கூடாது, ஜங்க் ஃபுட்டும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் பார்த்துட்டு நம்ம வாக்கிங்கும் கொஞ்சம் நேரம் நடந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 வீக்லேயே நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஃபுட்டும் நான் டீ காஃபி அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டேங்க. நான் குடிக்கவே இல்லை, சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் என்னோட டயட் ரொட்டீனில் மேக்ஸிமம் காலையில் ப்ரோட்டீன் எடுத்துக்குவேங்க. வெஜிடேரியன் சாப்பிட்ற அன்னைக்கு சுண்டல், பன்னீர் அந்த மாதிரி எடுத்துக்குவேன். நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற அன்னைக்கு முட்டை எடுத்துக்குவேங்க. ஒரு நாளைக்கு 4 to 5 முட்டை எடுத்துக்குவேன். ஒரு முட்டையோட ஹோலா மட்டும் எடுத்துக்குவேங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் ஃபுட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். லஞ்சுக்கு சப்பாத்தி தாங்க. வீக்லி 1 or 2 டைம்ஸ் தான் கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்குவேன். மேக்ஸிமம் நான் சப்பாத்தி தாங்க எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக காய்கறி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கிரேவி, இந்த மாதிரி தாங்க எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் நான் ஒரு 6 or 6:30க்குள்ளேயே டின்னரை முடிச்சிருவேங்க. அதுக்கு மேலே நான் ஃபுட்டு சாப்பிடவே மாட்டேன். எக்காரணம் கொண்டும் 7 o'clock அப்புறம் நான் சாப்பிடவே மாட்டேங்க. இது கூடவே 4 to 5 லிட்டர் தண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் டயட்டில் இருக்கும்போது வாட்ரு ரொம்பவே இம்பார்ட்டனுங்க. ஏன்னா இல்லைன்னா டீஹைட்ரேஷன் ஆயிரும். எனக்குமே ஒரு நாள் டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் மறக்காமல் தண்ணி எடுத்துகிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் ஹைட்ரேட்டாக இருக்கும் உடம்பு. நான் அந்த டைமில் டயட் இருக்கும்போது 65 கிலோவில் இருந்து 52 கிலோ கிட்டத்தட்ட 4 மாதத்துலேயே நான் வந்துட்டேங்க. ஏன்னா நான் அந்த டயட்டில் நான்வெஜ் எடுத்துக்கவே இல்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் தான். நான்வெஜ்னா முட்டை மட்டும்தாங்க எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும்போது தான் எனக்கு சீக்கிரமாகவும் வெயிட் லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 கிலோ 4 கிலோ கம்மி ஆகிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 2 மாதம் மேலே ஆயிடுச்சுங்க. இதுக்கு பேர் பிளாட்யூன்னு சொல்லுவாங்க. எனக்கே அது இப்போதாங்க தெரிஞ்சுது. ஏன்னா அந்த டைமில் எனக்கு வெயிட் ஸ்டக் ஆனப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஒர்க் அவுட் கொஞ்சம் நிறைய ஸ்டார்ட் பண்ணேங்க. ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னா நான் ஒரு 1/2 hour பண்ணேன். அதுக்கப்புறம் 10,000 ஸ்டெப் நடக்கிறேன்னா அதை ஒரு 12,000 ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணேன். அப்படி செய்யும்போது தான் எனக்கு வெயிட் கம்மியாச்சுங்க. இப்படியெல்லாம் ஃபுட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணி தாங்க நான் 6 மாசத்துல 65 கிலோவில் இருந்து 47 கிலோ வந்தேங்க. அதே வெயிட்லேயே தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேங்க. 47 வருவேன், 48 வருவேன். ஏன்னா என்னோட ஹைட் அண்ட் இதுக்கு 48 to 47 கேஜி தான் இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பேபி எல்லாம் பிறந்ததும் நான் ப்ரெக்னன்சி அப்போ கிட்டத்தட்ட 75 கிலோ போயிருந்தேங்க. எனக்கு ட்வின் பேபிங்க. ஸோ ரொம்ப ஓவர் வெயிட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வெயிட் ஆஃப்டர் டெலிவரி ஒரு 65 கேஜி வந்தேன். அதுலேயே தாங்க இருந்தேன். அதுக்கப்புறம் இந்தியா எடுத்துகிட்டு வந்தப்பவும் 60 கிலோ வந்துட்டேங்க. அப்புறம் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் 53 கேஜி வந்துட்டேன். இந்தியாவிலேருந்து யூஎஸ் போகும்போது நான் 53 கேஜி தாங்க இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு 53 to 58 இந்த மாதிரி தான் மாறி மாறி இருந்துச்சு. ஸோ எகெயின் இங்கே இந்தியா வந்ததுக்கப்புறம் ரொம்பவே ஓவர் வெயிட் ஆகிட்டேங்க. 62 கிலோ போயிட்டேன். இதுக்கு மேலேயும் நம்ம வெயிட் கம்மி பண்ணாமல் இருந்தால் இன்னும் ஓவர் வெயிட் ஆகிட்டா பழையபடி ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும்னு சொல்லி தான் நான் இந்த டைம் வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேங்க. ஸோ நான் எடுத்துக்கிற ஃபுட்டையுமே நான் மினி விலாகாக தான் ஷேர் பண்ணியிருந்தேன்.
ஒவ்வொரு நாளுமே வந்து என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கிறேன், எவ்வளோ வெயிட் இருக்குன்னு முதல் கொண்டும் நான் அதில ஷேர் பண்ணியிருந்தேன். மேக்ஸிமம் அதில வந்து கமெண்ட்ஸ்ல எனக்கு என்ன வரும்னா, என்னால வந்து 1 வீக் கூட ஃபாலோ பண்ண முடியலைங்க சிஸ்டர். 2 நாள் கூட ஃபாலோ பண்ண முடியல. நீங்க எப்படி வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்றீங்க? அப்படின்னு தாங்க கேட்குறாங்க. நீங்க வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப முக்கியங்க. நீங்க வந்து ஒரு 7000 ஸ்டெப் நடந்தாலுமே, அதையே வந்து 1 வீக் ஃபாலோ பண்ணுங்க. ஒண்ணும் தப்பில்ல. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா தாங்க இன்க்ரீஸ் பண்ண முடியும். நான்லாம் வந்து 3000 ஸ்டெப்ல தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா இப்ப வந்து நான் ஒரே ஸ்ட்ரெச்ல 12,000 ஸ்டெப் கூட நடப்பேங்க. பட் எனக்கு குழந்தைங்க இருக்கிறனால, அந்த டைம் எனக்கு இல்லாதனால, நான் மார்னிங் வந்து 8000 ஸ்டெப்பும், ஈவினிங் வந்து ஒரு 4000 டூ 4500 ஸ்டெப்பும் தாங்க நடக்கிறேன். டைம் இருந்தா வந்து நான் வந்து 14,000, 15,000 வரைக்கும் கூட நடந்துருவேங்க. ஸோ எனக்கு வந்து அது பெரிய ப்ராப்ளமா இல்ல. என்னால நடக்க முடியும். அப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க, "இவ்ளோ தூரம் நடக்கிறீங்களே, கால் வலிக்காதா? ஹிப் பெயின் வராதா?" அப்படின்னு கேட்குறீங்க. நான் வந்து பல வருஷமா நடந்திருக்கிறனால, எனக்கு வந்து அது ஃப்ளெக்சிபிளா இருக்குங்க. எனக்கு வந்து அந்த கால் பெயின் இருக்காது. அது மட்டும் இல்லாம எனக்கு நடக்கிறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து எனக்கு பெயினும் தெரியாதுங்க. அதுக்கப்புறம் நெறைய பேர் வந்து இந்த கீட்டோ டயட், பாலியோ டயட், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இந்த மாரி ஃபாலோ பண்றாங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் வந்து அதுலலாம் எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாதுங்க. ஏன்னா நம்ம டெய்லி லைஃப் ரொட்டீன்ல வந்து எது செட் ஆகுமோ அதுதாங்க நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இப்போ ஒரு நாள் போல இன்னொரு நாள் நம்மளால வந்து சாப்பிடாம இருக்க முடியாதுங்க. அதே மாரி கீட்டோ டயட், பாலியோ டயட்ல வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ண என்னாலலாம் முடியாதுங்க. ஏன்னா நம்ம டெய்லியும் வந்து என்ன ஃபுட் எடுத்துக்கிறோமோ அதில தான் வந்து வெயிட் கம்மி பண்ணணுமே தவிர, வெயிட் கம்மி பண்ணணுங்கிறதுக்காகலாம் ஃபுட் எடுத்துக்க கூடாது என்ன பொறுத்தவரைக்கும். அதனால தான் வந்து இந்த 60 நாளுமே நம்ம ஒயிட் ரைஸ் எடுத்தும் வெயிட் கம்மி பண்ண முடியுமா? அப்படிங்கிறது செக் பண்றதுக்காக தான் வந்து இந்த வெயிட் லாஸ் ஜர்னியே நான் ஸ்டார்ட் பண்ணேங்க. ஏன்னா அப்ப வந்து நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருந்தோம். எனக்கு என்ன வேணுமோ, அவருக்கு என்ன வேணுமோ செஞ்சுக்கலாம். ஆனா இப்ப குழந்தைங்கலாம் இருக்கிறதுனால எல்லாருக்கும் என்ன சமைக்கிறனோ, அதுதான் வந்து நானும் எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் இந்த 60 நாள் வெயிட் லாஸ் ஜர்னில வந்து எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்ததுங்க. "பிளாட்யூல இருந்து எப்படி வெளிய வந்தீங்க சிஸ்டர்?" அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த வேர்டுக்கு மீனிங் என்னன்னு தெரியல. என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் கேட்டேன். இதுக்கு என்ன மீனிங்கு அப்படின்னு. அப்பதான் அவரு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. "நீ வந்து ஒரு 4, 5 நாளாவே வந்து வெயிட் கம்மியாகலைன்னு சொல்லிட்டு இருந்த பாத்தியா? அதுக்கு பேரு தான் வந்து பிளாட்யூ. அதுக்கு மீனிங் என்னன்னா, இப்ப வந்து நம்ம வெயிட் லாஸ் ஜர்னில இருக்கோங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கே வந்து 54 கேஜில அப்படியே ஸ்டக் ஆயிட்டேன். ஒரு 4 டூ 5 டேஸ் வந்து அப்படியே அந்த வெயிட்லயே தான் இருந்தது. ஸோ நான் அதுலேருந்து வெளிய வரதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒண்ணு வந்து நாம எடுத்துக்கிற ஃபுட் அப்படியே இருந்தாலும், ஒர்க் அவுட், எக்சர்சைஸ் அதுக்கப்புறம் வாக்கிங்க வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். செகண்ட் ஆப்ஷன் வந்து நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டோட கலோரிஸ வந்து கம்மி பண்ணிட்டு, சேம் ஒர்க் அவுட்லயே வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணணும். இத வந்து நம்ம பண்ணா மட்டும் தான் நம்ம அந்த பிளாட்யூலருந்து வெளிய வர முடியும். நார்மலா வந்து எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கிறது தாங்க. ஒரு கமெண்ட்ஸ்ல எனக்கு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. "மிஸ் சிஸ்டர் நான் வந்து ஒரே மாசத்துல 5 கிலோ கம்மி பண்ணேன். ஆனா அதுக்கப்புறம் வந்து 1 மந்த் ஒர்க் அவுட் பண்ணதுல எனக்கு 1 ஆர் 2 கேஜி தான் குறைஞ்சதுங்க. 20 நாள் வேஸ்ட்டா போச்சு" அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச வெயிட் லாஸ் டிப்ஸ், அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ண வெயிட் லாஸ் ஜர்னிய தான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபுட் ரொட்டீன் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா, நான் வந்து பிளேலிஸ்ட்ல இவ்ளோ நாள் ஃபாலோ பண்ண வெயிட் லாஸ் ரொட்டீன் ஃபுட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பத்தின உங்க ஃபீட்பேக்க வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான லாங் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. பபாய்.